அவர் கொல்லப்பட்டிருந்தால் அது இந்தியாவிற்கு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த போரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதையும் தாண்டி இப்போ மசூத் அசார் அங்கே இல்லை அப்படின்றது தான் பாகிஸ்தான் ஒவ்வொரு தருணங்கள்லையும் இந்தியா கேள்வி எழுப்பினப்ப சொல்லிட்டு வந்த பதிலாக இருந்தது. அப்போ அவர் அங்கே இருந்திருந்தார் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டால் இது பாகிஸ்தானிற்கு எப்படிப்பட்ட நெருக்கடியாக அமையும்? பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு எதிராக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த எல்லை கடந்த பயங்கரவாதம் என்கிற ஆயுதம் தான். வேறு எந்த வகையிலும் அவர்கள் இந்தியாவோடு மோதக்கூடிய சூழலில் அவர்கள் இல்லை. வர்த்தகமாக இருந்தாலும் சரி, அல்லது காஷ்மீர் விவகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ராணுவ வலிமையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த விவகாரம், வேறு எந்த பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இந்தியாவோடு நேரடியான மோதுவதற்கான எந்த முகாந்திரமும் அவர்களிடம் இல்லை. அதற்கான வலிமையும் இல்லை, அதற்கான திறமையும் தகுதியும் அவர்களுக்கு இல்லை. உலக அரங்கிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் எடுக்க முடியாது. ஏற்கனவே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்பது இந்த எல்லை கடந்த பயங்கரவாதம் தான். அதற்காகத்தான் இந்த ஜெய்ஷ் இ முகமது என்கிற அமைப்பு பாகிஸ்தான் உளவுத்துறை உதவியுடன் உருவாக்கப்பட்டது. லஷ்கர்-இ தொய்பா என்கிற அமைப்பு பாகிஸ்தான் உளவுத்துறை உதவியுடன் உருவாக்கப்பட்டது. அவர்களுக்கு பயிற்சியும் ஆயுதங்களும் பாகிஸ்தான் ராணுவம் தான் கொடுக்கிறது. காரணம், இந்த எல்லை கடந்த பயங்கரவாதத்தை அரங்கேற்ற முடியும் என்பதுதான். ஆனால் 2001 நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு அந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை பாகிஸ்தானை தடை செய்ய நேரிட்டது. காரணம், உலக நாடுகள் கொடுத்த அழுத்தம். அதைத் தொடர்ந்து அவர்கள் அந்த அமைப்பை தடை செய்து மசூத் அசாரும் போய் எங்கோ பதுங்கி கொண்ட ஒரு சூழல் தான். மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாகவும் அந்த மசூத் அசார் என்கிற அந்த பயங்கரவாதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் நாம் சேர்த்தே பார்க்க வேண்டும். ஆக இந்த எல்லை கடந்த பயங்கரவாதத்தை அரங்கேற்றக்கூடிய அந்த அமைப்புகளும் சரி, அவர்களுக்கான அந்த கட்டமைப்புகளும் தகர்க்கப்பட்டு விடுமேயானால் அது எதிர்காலத்திற்கும் சேர்த்து ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடும். அந்த வகையில் இது பாகிஸ்தானிற்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அவர்களுடைய இடது கை, வலது கை, இரு கைகளும் முறிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். ஏனெனில் இனி ஒரு பயங்கரவாத அமைப்பு இப்படி தலை தூக்க முடியாது. அப்படி தலை தூக்கினாலும் கூட இந்த உயர்துல்லிய தாக்குதல் மூலம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே தாக்குதல் நடத்தி இந்தியா அவர்களை அழிக்கக்கூடும் என்கிற ஒரு நிலை ஏற்படுமேயானால் அவர்களது வாளை ஒட்ட நறுக்கியது போன்ற ஒரு நிலைதான். எல்லை கடந்த பயங்கரவாதம் என்கிற அந்த ஒரு ஆயுதத்தையும் கூட இனிமேல் பாகிஸ்தான் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். அந்த வகையில் இது பாகிஸ்தானுக்கு பெருத்த அடியாகவே இது பார்க்கப்படும்.